ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் தர்பூசணி சதையை வச்சு சத்து நிறைந்த கூட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மேலே க்ரீன் கலரில் இருக்கிற தோலை மட்டும் சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம தர்பூசணி பழத்தில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி தாங்க இந்த சதையிலையும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம வயிற்று பிரச்சனைக்கு சிறந்த தீர்வை தரும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்து நிறைந்த ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம் செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம குழந்தைங்களும் இதை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு டைம் ஆச்சு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம குட்டி குட்டிஸாக கட் பண்ணும் போது வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். தர்பூசணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. பூண்டு, சிறுபருப்பு, கருவேப்பிலை, கடுகு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க தேவையான பொருள் இதெல்லாம் தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி குழஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம கடைஞ்சி வச்ச அந்த கூட்டை சேர்த்துடலாம். இதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தாங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் நான் கடையும் போதே சேர்த்துட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.